Hello friends, welcome to our channel. UGTRB Maths prepare பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். யூனிட் 1, யூனிட் 2 ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன எது எதுல இருந்து அதிகமான क्वेश्चंस வரும் அப்படிங்கறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு யூனிட் 3ல எது எது இம்பார்ட்டன்ட்டான விஷயம் அதுல என்னென்ன மாதிரியான क्वेश्चंस prepare பண்ண கேக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறது விஷயமா இன்னைக்கு சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. கட்டாயமா என்னுடைய சேனல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். அதுல நிறைய யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 10, யூனிட் 5, யூனிட் 8ன்னு தனித்தனியா பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே போய் பாருங்க. இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. இப்படி நிறைய பிளேலிஸ்ட் தனித்தனியா கொடுத்துருக்கேன். எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய ஷார்ட்ஸ்குள்ள போய் பாருங்க. ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டு, ஒரு கான்செப்ட், ஒரு டெஃபினேஷன், தியரம், எக்ஸாம்பிள் எல்லாம் ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். நிறைய இருக்கு. உங்களுக்கு எல்லாமே செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூனிட் 3ல ODE PDE லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுதான் யூனிட் 3ல இருக்கு. இதுல ODEல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் dy by dx plus py equal to q இந்த மாடல்ல இருக்கு ஈக்குவேஷன். இதனோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா e பவர் இன்டெக்ரல் p dx. அடுத்தது இதனுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா y e பவர் இன்டெக்ரல் p dx equal to integral q e பவர் இன்டெக்ரல் p dx into dx plus இந்த மாடல்ல உள்ள ப்ராப்ளம் நிச்சயமாக நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். இந்த மாடல்ல இருந்து கட்டாயமா ஒரு क्वेश्चन 1 or 2 क्वेश्चंस நிச்சயமா இருக்கும். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாடலை கட்டாயம் பார்த்துக்கோங்க. இதுல இருந்து क्वेश्चंस இருக்கும். இதுக்கு அடுத்தால ODEல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ODEல இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இதுல செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம். இதுல நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கும். இதை சால்வ் பண்ணா ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல் இருக்கும். ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், இமேஜினரி ரூட்ஸ். இந்த மாடல்ல கட்டாயமாக 3 or 4 क्वेश्चंस கட்டாயமாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் இருந்ததுன்னா நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் c1 e பவர் ஆல்பா 1x plus c2 e பவர் ஆல்பா 2x அல்லது m1x m2x அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இது ரியல் அண்ட் அன்ஈக்குவலா ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இருந்தா, இது ரியல் அண்ட் ஈக்குவலா இருந்தா c1x plus c2 into e பவர் mx. இதே இது இமேஜினரியா இருந்தா இமேஜினரி ரூட்ஸ் ஆல்வேஸ் அக்கரிங் இன் பேர் ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்னு இருக்கும். அப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு e பவர் ஆல்பா x into c1 cos பீட்டா x plus c2 sin பீட்டா x. இந்த மாடல்ல நிச்சயமாக 3 to 4 क्वेश्चंस இருக்கும். இதுல பர்టిక్యులர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதை பார்த்து வச்சுக்கணும். பர்టిక్యులர் இன்டெகிரல்ல e பவர் ax sin ax cos ax அந்த மாடல்ல ஒரு क्वेश्चन இருக்கும். இதுல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல இது ரெண்டும் நல்லா பாத்தீங்கனாலே நீங்க ஒரு 4-5 क्वेश्चन அட்டெண்ட் பண்ற அளவுக்கு ரெடி ஆயிடலாம். PDEல பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா PDEல கிளைராட்ஸ் ஃபார்ம், கிளைராட்ஸ் ஃபார்ம் சரியா. PDEல கிளைராட்ஸ் ஃபார்ம் 1, 2 இது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது கம்ப்ளீட் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுல ஒரு 4 மெத்தட் இருக்கும். 4 மெத்தட் மட்டும் அந்த 4 மெத்தட் மட்டும் முதல்ல f of p, q is equal to 0 அந்த மாடல்ல இருக்கும். கிளைராட்ஸ் ஃபார்மும் அதுல உள்ளதுதான். அப்படி ஒரு 4 மெத்தட் இருக்கும். அந்த 4 மெத்தட் மட்டும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDE தான். அது 4 மெத்தட் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாலே நிச்சயமா அதுல இருந்து நிறைய क्वेश्चंस இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDEல நிறைய क्वेश्चंस இருக்கும். இது போக formation of PDE eliminating the arbitrary constants, formation of PDE using eliminating arbitrary functions அதுல இருந்து கட்டாயமா நமக்கு क्वेश्चंस இருக்கும். formation of PDE using arbitrary constants, arbitrary functions ரெண்டுல இருந்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चंस இருக்கும். PDE பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் PDEல உள்ள 4 மெத்தட் அது போக ஃபார்மேஷன் பாத்தீங்கனாலே ஓரளவுக்கு நிறைய क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிடலாம். லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் இஸ் quite easy. லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல L of 1 is equal to 1 by s, L of e raised to ax equal to
1 by s minus a. இதெல்லாம் ஃபார்முலா எல்லாம் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலா எல்லாமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுல அதே மாதிரி L of cos ax equal to s by s square plus a square. L of sin ax equal to a by s square plus a square. அடுத்தது L of cos h ax equal to s by s square minus a square. அதே மாதிரி sin h ax னா a by s square minus a square. இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலா உள்ள ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாவை வச்சே உங்களுக்கு நிறைய क्वेश्चंस வரும். அதனால இத மட்டும் நீங்க நல்லா பார்த்துட்டீங்கனாலே லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இட் இஸ் குவைட் சிம்பிள். ரொம்ப குறைவான போர்ஷன். அதனால இதுல ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி, இது போக இந்த ரிசல்ட்ஸ். இதுல வந்து ஏக்கு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டில இருந்து கட்டாயமா ஒரு क्वेश्चन வரும். இதெல்லாம் தரவா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலா மட்டும் தரவா படிச்சிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அட்டென்ட் பண்ற அளவுல தான் இருக்கும். அதனால ஃபார்முலால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதை ஃபுல்லா தரவா பார்த்துருங்க. அது தரவா பார்த்துட்டு நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்துட்டீங்கனாலே லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல வரக்கூடிய எல்லா क्वेश्चंसமே ஈஸியா இருக்கும். இதுல பிடி ஓடிஇ பிடிஇ லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாத்துலயும் ஈக்குவலா 5 क्वेश्चंस வரும். அதுல பாத்தீங்கன்னா 5 क्वेश्चनமே நான் சொன்ன மாதிரி இந்தந்த ஏரியால வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நீங்க இதுவரைக்கும் படிக்காம இருந்தீங்கன்னா படிங்க. இதுல லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எல்லாமே டீடைலா சேனல்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. உங்களுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. ஏகப்பட்ட ஃபார்முலா ஷார்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஜி டிஆர்பி மேத்ஸுக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்கு. அதாவது எம்சிக்யூஸ் மட்டும் ஷார்ட்கட்ல சொல்லக்கூடிய கோர்ஸ் இருக்கு. வேணும் கடைசி நேரத்துல ஷார்ட்கட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணவில்லைங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தால பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர் நெட் எல்லாத்துக்கும் ஆன்லைன் கிளாஸ் ஜான்வரியில ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் அந்த எக்ஸாம் இப்போ ஏஎஸ்ஐ, டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஐ அதுக்கான கிளாஸஸும் ஜான்வரியில ஸ்டார்ட் பண்றேன். எதுல ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்ஸ்ங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம்.